Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. So, Psychology Senior Secondary NIOS Lesson 2 uடைய continuation. And now we are going to continue after completing the types of nervous system, central nervous system, peripheral nervous system. And now we are going to see the anatomy of the brain. So, brain இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த anatomy வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். If you see the picture, so from the bottom நீங்க பார்த்தீங்கன்னா you will be seeing the spinal cord. Okay, the starting stage of the spinal cord, and right about that there is medulla oblongata, and மேல இருக்கிற அந்த 4 colors வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், தட் இஸ் frontal lobe, and the purple color is limbic lobe, and also said as limbic lobe, and green color is parietal, and last one is occipital lobe. You will be studying in detail about all these 4 lobes. Okay, so brain உடைய anatomy பார்த்தீங்க அப்படின்னா நம்ம central nervous systemல என்ன பார்த்தோம்? So brain that is connected to the spinal cord. So அது கூட impulses வரும்போது that is central nervous system. Okay, so இந்த brain வந்து பார்த்தீங்கன்னா to survive. So ஒரு human body survive ஆகுது அப்படின்னா brain is very important. ஸோ ஒரு சைக்காலஜியில் ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, டு ஹாவ் யுவர் ஹார்ட் அஸ் அ கிங் அண்ட் ஹாவ் யுவர் பிரெயின் அஸ் அ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இதயம் வந்து ராஜா மாதிரி நம்மளை வந்து கைட் பண்ணணும், அண்ட் நம்ம மந்திரி வந்து ஐ மீன் பிரெயினை வந்து மந்திரியாக கூட வச்சுக்கணும். ஓகேயா, நம்ம டெசிஷன் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஹார்ட் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இதயத்தை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அது என்ன டெசிஷன் சொல்லுதோ அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும். நம்மளுடைய மூளை வந்து ஐடியாஸ் மட்டும்தான் சொல்லும். ஸோ அதுட்டேருந்து டெசிஷன், அதுட்டேருந்து ஐடியாஸ் வேணால் எடுத்துக்கலாமே தவிர நம்ம பிரெயினை வந்து டெசிஷன் எடுக்க வைக்க விடக்கூடாது. ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, இப்போ நம்மளுடைய பிரெயின் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக் பண்ண சொல்லும் நம்மளை. ஓகேயா, யூ டூ ஸ்மோக்கிங், யூ ட்ரிங்க் ஆல்கஹால் அப்படின்னு நம்மளுடைய பிரெயின் வந்து நம்மளுக்கு ஐடியாஸ் சொல்லும். ஆனா ஹார்ட் என்ன சொல்லும் நம்மளுக்கு, நோ டோன்ட் ஸ்மோக், இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிற அந்த அட்வைஸ் யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஹார்ட், நம்முடைய மனசாட்சின்னு சொல்றோம்ல, அதுதான் சொல்லும். ஓகே, ஸோ நம்முடைய பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அவர் சர்வைவல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் மோட்டிவேஷன் அண்ட் இமோஷன். நம்மளை வந்து ஒரு விஷயத்தை நோக்கி மோட்டிவேட் பண்ணி நம்மளை போக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெயின் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, and emotion. So what are all the emotions we are having and we are controlling? அந்த இமோஷன் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா that will be done with the help of our brain. And third one is higher mental processing. நம்ம காக்னிட்டிவ் ப்ராசஸ்ல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெயின் தான் பண்ணும். ஓகேயா, ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் பிரெயின் எவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. So firstly, survival function. The survival functionல பார்த்தீங்கன்னா it is carried out by the brainstem. The brainstem covers medulla, நீங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், medulla oblongata, pons, and placed above the spinal cord. Medulla is found to be responsible for heart rate and breathing. So medulla oblongata எதை கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளுடைய ஹார்ட் ரேட். ஓகேயா, அண்ட் பிரீத்திங், நம்ம பிரீத் பண்ணக்க இந்த சிஸ்டம் வந்து it is controlled by medulla oblongata. And right above that, pons. The pons வந்து facilitate the passing of sensory and motor information, and they are responsible for sleep arousal, muscle tone, and cardiac reflexes. Also நம்மளுடைய ஹார்ட் சம்பந்தமான வேறு சில விஷயங்களும் it is carried out by the pons. Okay, and our sleep arousal, நமக்கு ஸ்லீப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த pons தான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, கவர் பண்ணுது. ஓகே, and next thing is and behind, I mean அந்த medulla oblongata பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா there is cerebellum. So cerebellum உடைய வேலை என்ன? The cerebellum lies at the back of the brainstem. It transmits the information to the higher part of the brain and controls the movement. So brain உடைய அந்த higher part of the brains, அந்த ஓரளவுக்கு உள்ள பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த higher part of the brains எல்லாமே வந்து it is controlled by the cerebellum. Okay, reticular activating system arouses central cortex and is involved in sleep arousal and regulation of muscle tone and cardiac reflexes. So again பார்த்தீங்க அப்படின்னாக்கா the survival functionல வந்து நம்ம ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள் mostly it is covered by medulla oblongata and cerebellum and pons. Okay, so இந்த மூணுமே வந்து it is responsible for the heart movement. I mean அந்த heart, அந்த cardiac reflexes, அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாமே வந்து
These three are responsible. And next comes the motivation and emotion. So the motivation emotion வந்து பிரெயினோட எந்த பார்ட்ல கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பை ஹைப்போதலாமஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பான்ஸ்க்கு மேல பாருங்க மேமலரி பாடி, அதுக்கு மேல பிட்யூட்டரி கிளாண்ட், அதுக்கு மேல ஹைப்போதலாமஸ் இருக்கா. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் இந்த மோட்டிவேஷனுக்கான அந்த சென்சரி சிஸ்டம் எல்லாமே வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ ஹைப்போதலாமஸ் ஆல்சோ பிளேஸ் இன் role in controlling autonomic nervous system. Okay, quite near to the hypothalamus, around the center of the brain, also lies the thalamus. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற இந்த சென்சர், இந்த நர்வஸ் சிஸ்டம், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரைட் ஹெமிஸ்பியர்லேருந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியருக்கு பாஸ் ஆகுறது. அண்ட் ஆல்சோ இன் அவர் பாடி த லிம்பிக் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரௌசல் வரும் தெரியுமா நம்மளுடைய ஸ்கின்ல, லைக் புல்லரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவர் இமோஷன். ஸோ அது எல்லாமே எங்க கண்ட்ரோல் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் ஆன் த ஹைப்போதலாமஸ். ஓகே, அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் அமிக்டாலான்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. ஓகேயா, அமிக்டாலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக் ஆஃப் அவர் பிரெயின். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீப்புள்ஸ் ரியாக்ஷன்ஸ் டு த டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். நமக்கு ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் வருது அப்படின்னாக்கா தட் இஸ் இமீடியட்லி இன்ஃபார்ம்டு டு த அமிக்டாலா. ஆக்சுவலி இது பிக்சர்ல இல்லை, பட் தெர் இஸ் அ பார்ட் கால்ட் அமிக்டாலா. ஓகே, தென் கம்ஸ் தி ஹையர் மென்டல் ப்ராசஸஸ். ஹையர் மென்டல் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் மேலே சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்டல் லோப், பெரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சுவலி இந்த லிம்பிக் லோப் இருக்குல்ல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, டெம்போரல் லோப். ஓகே, இப்போ டெம்பரல் லோப் ஃப்ரண்டல் லோப், இந்த லோப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லோபுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்டல் லோபுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா காக்னிட்டிவ் ப்ராசஸ்மே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃப்ரண்டல் லோப்ல தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அட்டென்ஷன், நம்ம ஒரு விஷயத்த வந்து கவனம் செலுத்துறது, திங்கிங், மெமரி, லேர்னிங், ரீசனிங். ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்டல் லோப்ல தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, அடுத்தது பெரைட்டல் லோப். பெரைட்டல் லோப் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல நம்மளுடைய அந்த டச்சிங் இருக்குல்ல, டச்சிங், நம்ம பாடி டெம்பரேச்சர், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பெரைட்டல் லோப்ல வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்து டெம்போரல் லோப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நம்ம ஹியரிங் கெப்பாசிட்டி, நம்ம வந்து காதில் வாங்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ரைட்டிங், இதெல்லாமே வந்து டெம்போரல் லோப்ல கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் லோப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஐஸ், நம்மளுடைய விஷன், நம்மளுடைய மெமரி, ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆக்சிபிட்டல் லோப்ல வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ தட்ஸ் தி anatomy ஆஃப் த பிரெயின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்டல் லோபுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஹேவ் அ லுக் ஆன் த types of lobe and its functions. Okay, so next we are going to see about peripheral nervous system. Actually it is a quite big part. So now comes the peripheral nervous system. So peripheral nervous system உடைய division first பார்த்துக்கோங்க. First one is somatic nervous system and the second one is autonomic nervous system. So the autonomic nervous system வந்து sympathetic nervous system, parasympathetic nervous system சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரியும். ஓகே, டைப்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிஎன்எஸ் உடைய வேலை என்ன. நம்ம வந்து சிஎன்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு அதுக்கு மட்டும் உள்ள கனெக்ஷன் மட்டும்தான். தென் அதர் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகேயா, ஸோ ஸ்பைனல் கார்டு தவிர மற்ற எல்லா பார்ட் ஆஃப் த பாடியும் த நர்வ் இம்பல்சஸ் ஆர் கண்ட்ரோல்டு த்ரூ த பிரெயின். அந்த சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் வந்து வாலண்டரி ஆக்ஷன், நான் வாலண்டரி ஆக்ஷன் இதெல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி வாலண்டரி மசில் மூமெண்ட். இது வந்து நம்ம கண்ட்ரோலில் பண்ணுறது. ஓகே, நம்ம கண்ட்ரோலில் நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து உட்காந்துருக்கக்கூடிய போஸ்டர், ஒரு வாக்கிங், ரன்னிங், ஓகே. ஸோ இது மாதிரியான வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டானாமிக், அதாவது நமக்கு வந்து நான் வாலண்டரி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹார்ட் வந்து பீட் ஆகுது, இட் இஸ் நம்மளுடைய கண்ட்ரோல்லையா இருக்குது இல்லை. ஸோ இட் இஸ் அ நான் வாலண்டரி ஆக்ஷன். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அது நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகுது. ஸோ அது நம்மளுக்கு வந்து வாலண்டரி ஆக்ஷனாக கிடையாது, நான் வாலண்டரி ஆக்ஷன். ஓகேயா, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து we are giving an example for autonomic nerve sympathetic and parasympathetic nervous system. புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். Let's look into an example. Pratik while going for interview notices certain changes in his body. His heart rate increases, his breathing becomes fast, he starts sweating and his mouth becomes dry. After the interview gets over, no matter how good or bad is, his breathing becomes normal, heartbeat lowers, dryness in the mouth go away and he stops sweating. Now what Pratik experienced is something what we all experienced at some point or at others. These changes are controlled by sympathetic and parasympathetic nervous system and are involuntary in nature. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுமே என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து தாண்டி வந்திருப்போம். நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பீட் இன்க்ரீசஸ், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம நல்லா எழுதியிருக்கோமோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கலி வில் பி ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தீஸ் திங்ஸ். நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும், ஹார்ட் பீட் அதிகமாகும், மவுத் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். பட் ஒன்ஸ் த திங் இஸ் ஓவர், நமக்கு வந்து இன்டர்வியூ நல்லபடியாக அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், இது குட்டோ பேடோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, ஆஃப்டர் தட் இன்டர்வியூ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்மளுக்கு ஹார்ட் பீட் வந்து நார்மலாக இருக்கும், ஸ்வெட் ஆகாது, நம்மளுக்கு வந்து வாயில் வந்து ட்ரைனஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ இது இன்வாலண்டரி இன் நேச்சர். ஓகேயா? ஸோ சம் ஆர் வாலண்டரி அண்ட் சம் ஆர் இன்வாலண்டரி. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே தேவை, சொமேட்டிக்கும் தேவை, அட்டானாமிக்கும் தேவை. பட் இந்த அட்டானாமிக்கில் தான் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லி காட்டுறாங்க, தட் இஸ் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளை ஒரு டாக் வந்து துரத்துது. ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஃபைட்டு, அதை நம்ம எதிர்த்து போராடணும். ஓகேயா? கல்லை விட்டு அடித்து அதை துரத்தி விட்றது, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இல்லைனா ஃப்ளைட் எஸ்கேப் ஆகிடணும் அந்த இடத்த விட்டு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய இடத்துல நம்மளுக்கு நடந்திருக்கும். ஸோ ட்ரைவ்ஸ் ஆட்டோமேட்டிக் பாடிலி ரெஸ்பான்சஸ் டியூரிங் ஸ்ட்ரெஸ். இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணியே ஆகும். அப்படி என்ன செய்ய மாட்டோம், ஒன்று நிற்கிறோன்னா அது பேர் ஃபைட்டு. ஓகேயா? அதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஃப்ளைட்னா அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடுறது. ஓகேயா? ஸோ அடுத்தது இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் டிவிஷன், parasympathetic division is known as the eat, drink and rest system. அந்த ரிப்பீட் சிஸ்டம் இருக்குல்ல, eat, drink and rest. இங்கே வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி புக்கில் உள்ளது உங்களுக்கு வந்து eat, drink and rest system. Okay, the neurons responsible for the activation are placed at the bottom of the spinal column on the other side of sympathetic division neurons. Next, parasympathetic division helps the body to restore normal functioning after the stressful situation ends. So the parasympathetic என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் இந்த ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பாடியை வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் மோட்லுக்கு கொண்டு போயிடும். ஓகேயா? ஸோ ஒரு த மிராக்கிள் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அவர் பாடி, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேயா? ஸோ ஆல் ஹேப்பன்ஸ் இன் த fraction of the second and all the impulses are carried to the brain in a fraction of second. So next comes the topic endocrine system. Okay, so endocrine system, it is nothing but it is what are the important parts of the body. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பிரெயினில் பார்த்த மாதிரி ஹைப்போதலாமஸ், பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், இது மூணுமே வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சிஎன்எஸில் பார்த்தோம். டு பி அ பிட் டீடைல், பீனியல் கிளாண்ட்னா என்ன, ஐல் பி ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஆர்எல்ஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர் ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ், இட் ரிலீசஸ் ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் க்ரோத். இது வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஹார்மோன்ஸையும் வந்து இது கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஓகே? ஸோ இதோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். எல்லா ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிட்யூட்டரி நம்ம பாடியோடைய க்ரோத்துக்கான ஹார்மோன் இருக்குல்ல, அதையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே? நெக்ஸ்ட் கம்ஸ் தி பீனியல் கிளாண்ட். இட் இஸ் பிளேஸ்ட் நியர் த பேஸ் ஆஃப் செரிப்ரம் அண்ட் ரெகுலேட்ஸ் ஸ்லீப் வேக் சைக்கிள் த்ரூ த ரிலீஸ் ஆஃப் மெலட்டனின் ஹார்மோன். ஸோ இந்த பீனியல் கிளாண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கத்துக்கான மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பீனியல் கிளாண்ட் தான். நம்ம தூங்கும்போது அந்த ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள், நம்ம எத்தனை மணிக்கு தூங்கணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காலைல முழிப்பு வருது இல்லை, நம்ம தூங்குறோம், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருது நைட்டு, நம்ம காலைல எந்திரிக்கிறோம், யாரும் நம்மளை வந்து தட்டி எழுப்பாமலே நம்ம என்ன செஞ்சிடறோம், எந்திரிச்சிடறோம். ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பீனியல் கிளாண்ட் நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிளை வந்து ப்ராப்பராக என்ன செய்வாங்க, அதை வந்து ரெகுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க செக்ரேட் பண்ணுற அந்த ஹார்மோனுக்கு பேர் வந்து மெலட்டனின் ஹார்மோன். ஓகே? நெக்ஸ்ட் கம்ஸ் தி தைராய்டு.
ஸோ தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் த நெக் ரீஜியன். ஸோ as you already know இது வந்து நெக் ரீஜியனில் தான் இருக்கும். அண்ட் ரிலீசஸ் தைராக்சின் தட் ரெகுலேட்ஸ் தி மெட்டபாலிசம் ரேட் ஆஃப் தி பாடி. ஸோ அதுவும் ஒரு ஹார்மோன் தான். ஓகே. ஸோ அந்த தைராக்சின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் தி pancreas. ஸோ pancreas இட் இஸ் ஃபவுண்ட் வந்து அப்டமன், நம்மளுடைய வயிற்றில் தான், நம்மளுடைய வயிறு பகுதியில் தான் வந்து இந்த pancreas இருக்கும். இது இன்சுலினை வந்து நம்ம பாடியில் உள்ள இன்சுலின், அந்த பிளட் சுகர் லெவல் இருக்குது தெரியுதா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த pancreas வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோனாட்ஸ். கோனாட்ஸ் அப்படின்னாக்கா ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஓவரி கிளாண்ட் இருக்கும், மேலாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு டெஸ்டிஸ் இருக்கும். ஓகே. ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அட்ரினல் கிளாண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாண்ட் இது. ஸோ இந்த அட்ரினல் கிளாண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அடிக்கடி நம்மளுக்கு அந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுல வந்து லைக் அந்த அரௌசல் ஸ்டேட்டுக்கான அந்த ஹார்மோன் இருக்குது தெரியுதா, அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறது இவங்களுடைய வேலை தான். The adrenal glands are placed just above the kidney. So above the kidney இந்த gland இருக்குது. They are divided into two sections, adrenal medulla and adrenal cortex. Okay, so actually அந்த divisionலாம் இங்கே இல்லை, it is inside the textbook. Okay. So adrenal medulla and second one is adrenal cortex. So அந்த adrenal medulla என்ன பண்ணும், control the secretion of epinephrine and non-epinephrine. Okay. ஸோ இது வந்து நம்மளுடைய பாடியில் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலுக்கான நம்மளுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை சிச்சுவேஷன் வரும் தெரியுமா, எஃபினெஃப்ரின் நான் எஃபினெஃப்ரின். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரினல் மெடுலா பண்ணுவாங்க. ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹாவ் அ 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் கால் கார்டியோகாய்ட்ஸ். These hormones control physical stress, illness, surgery, temperature and psychological stress. So இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த adrenal cortex. ஓகேயா. ஸோ இதான் வந்து ஸோ டு பி ப்ரீஃப் இதான் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டமுடைய அனாட்டமி. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், த ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி. ஸோ ஜீன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஜீன் அண்ட் ஹெரிடிட்டி. ஸோ தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் அவர் ஆன்சஸ்டர்ஸ். நம்மளுடைய மூதாதையர்கிட்டேருந்து நமக்கு ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் அண்டு சைக்காலஜிக்கல் மேக்கப்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது தெரியுதா. நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஜீன் வரும் சரியா. அது வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், சின்ன சின்ன சில்லி பிஹேவியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜீன்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வருது ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் அவர் ஆன்சிஸ்டர்ஸ். ஓகே. ஸோ ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ வந்து நம்மளுடைய ஹேர் கலர், நம்மளுடைய ஐ கலர், நம்மளுடைய பிஹேவியர்ஸ், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு வரோம். ஓகே. ஸோ த ஜீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி குரோமோசோம். இந்த ஜீன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி குரோமோசோம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜைகோட். அந்த ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைகோட்டுடைய பிகினிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் கண்டைன்ஸ் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் அண்ட் ஃபாதர் அண்ட் his or her mother. 23 pairs of chromosome. The 23rd pair of chromosome determines the sex of the child. Okay. So அது வந்து மதருடைய எதாக இருக்குது அப்படின்னாக்கா we will be like our parents, mother, and if it is our fathers we will be looking like our fathers. Okay. So the genes பார்த்தீங்க அப்படின்னாக்கா it is a very tiny structures. Okay. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைனி கிரியேச்சர். அது நம்மளால் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம் முடியாது. பட் இட் இஸ் இன்சைட் அவர் ஜைகோட். ஓகே. ஐ மீன் it is a part of our chromosome. They are the codes or commands that are responsible for physical and psychological development of the offsprings. நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே அந்த ஜீன் தான் நம்ம ஆன்செஸ்டர் கிட்டேருந்து வந்ததாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைக் we sometimes the child will not be looking like their parents. ஸோ யார் மாதிரி இருப்பாங்க, they will be like their ancestors. அந்த ஃபேஸ் கலராக இருக்கட்டும், ரொம்ப சின்ன சின்ன பிஹேவியர்ஸ், ஈட்டிங் ஸ்டைல் இருக்கட்டும், வாக்கிங் பண்ணுற ஸ்டைல் இருக்கட்டும், அவங்களுடைய பேசக்கூடிய அந்த ஸ்டைல் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் கேரிட் பை அவர் கேரிட் ஃப்ரம் அவர் ஆன்செஸ்டர். ஸோ தட் இஸ் கால்ட் ஜீன். ஓகே. ஸோ அப்போது நமக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இது நேச்சுரலாக ஜீன்லேருந்து தான் வருதா, அப்போ நர்ச்சர் எதுவுமே கிடையாதா, இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையன் வந்து போய் சொல்கிறான், லைக் அவங்ககிட்ட பேட் பிஹேவியர்ஸ் இருக்குது. ஓகே. லைக் இஸ் ஹேவிங் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங், அதை வந்து நம்ம ஜீனுங்கிற பேரை சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி முடியாது.
ஸோ ஜீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அவர் ஆன்செஸ்டர்ஸ். பட் இதில் நர்ச்சருக்கும் நிறைய வேலை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷாரோன் டிஸ்பிளேஸ் அக்ரெசிவ் பிஹேவியர். ஷாரோன்றது ஒரு பையன், டிஸ்பிளேஸ் அக்ரெசிவ் பிஹேவியர். அவன்கிட்ட ரொம்ப அடமெண்ட்டான ஒரு பிஹேவியர் அவன்கிட்ட இருக்குது. பட் வந்து த அக்ரெசிவ்னஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் மதர். அவங்க அம்மா ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கலாம். வைல் கேரிங் ஹிம் இன் த womb. அவங்க மதர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கலாம். ஸோ அது மூலிமா கூட என்ன அந்த பிஹேவியர் வந்து இந்த ஷாரனுக்கு வந்திருக்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் விசஸ் நேச்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போத் பிளேஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேயா? ரெண்டுமே வந்து ரீசன் இருக்குது. ஸோ வாட் எவர் த பிஹேவியர் இஸ் வி ஆர் ஹேவிங் அ சிக்ஸ்த் சென்ஸ் இல்லையா? ஸோ அதை வச்சு வி ஹாவ் டு நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். ஸோ தென் த சோஷியோ கல்ச்சர் அண்ட் எக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பற்றி ஒரு தியரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ socio-cultural and ecological factor underlying human behavior. ஸோ பிஹேவியர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டசன்ட் அக்கர் இன் ஐசோலேஷன். ஸோ நம்மளுடைய பிஹேவியர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்டேருந்து வந்தது மட்டும் கிடையாது. ஓகேயா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சைல்டு, அந்த சைல்டை சுற்றி எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்குது பாருங்கள். மைக்ரோ சிஸ்டம், மீசோ சிஸ்டம், எக்ஸோ சிஸ்டம், மேக்ரோ சிஸ்டம், க்ரோனோ சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் வந்து எக்கச்சக்கமான சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணி வரோம். சரியா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வி ஆர் இன்ஹெரிட்டிங் அ கேரக்டர். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபுட் இன்டேக் பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த பயாலஜிக்கல் நீட் ஆஃப் ஹங்கர். இப்போ நம்ம ரொம்ப பசியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா? பசிக்காமே சாப்பிடுவோமா? இல்லை. பட் we are having that exception. Okay, that's not a problem, just for a kidding I said. Okay, until unless we are hungry நம்ம என்ன செய்ய மாட்டோம், பசிச்சா மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம் இல்லையா? பட் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது இட் இஸ் our choice. ஓகே, பசிக்குது அப்படிங்கிறது இட் இஸ் a natural. பட் இந்த இடத்துல நர்ச்சர் எப்படி கொண்டு வரலாம் தெரியுமா? வாட் டு ஈட், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ தட் கைண்ட் ஆஃப் நர்ச்சர். See, based on our taste, choice, mood and availability in time and situation. இப்போ மார்னிங் டைம் நமக்கு வந்து ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ சாப்பிட முடியுமா காலை டைமில்? ஆப்வியஸ்லி நோ, பிகாஸ் ஆஃப் த டைம் அண்ட் சிச்சுவேஷன். மார்னிங்கே வந்து பிரியாணி ரெடியாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. மார்னிங் ஒன்லி த பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் வில் பி அவைலபிள். ஸோ அப்போ அந்த டைமுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ், நம்மளுடைய சாய்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து என்னென்ன மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் ஏற்பட்டு நம்ம அந்த பிஹேவியரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ சிஸ்டம். ஸோ அந்த மைக்ரோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா யார் கூட நம்ம வந்து அந்த கான்டாக்டில் இருக்கிறோம், அவர் ஃபேமிலி, ஸ்கூல் அண்ட் பியர்ஸ். ஓகேயா? ஸோ நம்முடைய ஃபேமிலி சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபேமிலி சர்க்கிளில் பார்த்திங்கன்னா we will get a security. நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அங்கிள் ஆண்டிஸ் இருக்காங்க, நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்குது. அப்படிங்கிற அந்த ஒரு செக்யூரிட்டி நம்ம செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணுவோம். அண்ட் அவர் சிப்ளிங்ஸ், பர்டிகுலர்லி அவர் சிப்ளிங்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தென் கம்ஸ் அவர் ஸ்கூல். ஓகே, நம்மளுடைய ஸ்கூல் என்வாயர்மெண்ட் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுவோம். நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டாஃப்ஸ். ஓகே, we will be interacting with them. அடுத்தது பியர்ஸ்னா PEER. எஸ், பியர்ஸ் அப்படின்னா யாருன்னா உங்கள் வயசில் இருக்கக்கூடிய அந்த குரூப். ஓகேயா? ஸோ எஸ்பெஷலி யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்கள் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து பியர் குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்ககிட்ட நம்ம இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக இன்டராக்ஷன் நடக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி மீசோ சிஸ்டம். மீசோ சிஸ்டம் அப்படின்னாக்கா கனெக்ஷன், அதாவது நம்மளுக்கும் இன்னொரு ஆளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கனெக்ஷன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் நம்மளுடைய சிப்ளிங்ஸ்க்கும் உள்ள கனெக்ஷன், நம்மளுக்கும் நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், நான் எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் கொண்டு வருவோம் தெரியுமா? தட் இஸ் மீசோ சிஸ்டம். ஆக்சுவலி மைக்ரோ சிஸ்டம் வந்து நம்ம யார் கூடலாம் இன்டராக்ட் பண்ணுறோமோ எல்லாமே. மீசோ சிஸ்டம் அப்படிங்கிறது கனெக்ஷன், அதாவது யார்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் வருதோ தட் இஸ் மீசோ சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது. பேரண்ட் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் having a connection and talking about the children. Okay, parents is talking about their child and the teacher is talking about her student. Okay, so இது ஒரு connection. Okay, so hope you understand. அடுத்தது வந்து எக்ஸோசிஸ்டம். எக்ஸோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் என்வாயர்மெண்ட். எப்படின்னா the environmental factor that have indirect effect on the development of individual like workplace and parents. The child may not be interacting with these factors but they do impact the developmental process of the child. For example, ஏதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறாங்க.
இப்போ வந்து ஒரு 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 ஃபாதர், ஓகே, ஒரு 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 மேன், அவங்க வீட்டில் வந்து அவங்க ஃபாதர், அவங்க என்ன செய்கிறாங்க, ஆஃபீஸில் வந்து அவங்களுடைய ஐடியாஸை வந்து மீட்டிங்கில் எடுத்து சொல்கிறாங்க, ஓகே. பட் அவங்களுடைய ஐடியாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை ஆஃபீஸில் காட்ட முடியாது, எங்கே வந்து காட்டுவாங்க, வீட்டில் வந்து காட்டுவாங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா? டோன்ட் நோ, தே டோன்ட் நோ வாட் ஹேப்பன் தேர். இதுதான் இன்டைரக்ட் என்வாயர்மெண்ட். நம்ம வந்து யார்கிட்ட வந்து கோவத்தை காட்ட முடியாமல் வந்து யார்கிட்ட வந்து காட்டுறோமோ, ஓகே, ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் என்வாயர்மெண்ட், ஓகே. வி ஹாவ் அ கனெக்ஷன் வித் தெம். ஸோ இந்த மீசோ சிஸ்டம்லேருந்து அடுத்த சிஸ்டம் தான் இந்த எக்ஸோ சிஸ்டம், ஓகே. ஸோ அடுத்தது வந்து மேக்ரோ சிஸ்டம். மேக்ரோ சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த கல்ச்சர், ஓகேயா. நம்ம வளரக்கூடிய அந்த நாடு, அதில் இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ், ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சில்ட்ரன் brought up in a western culture will be more individualistic than the children from the collectivist eastern cultures of the India. ஸோ நம்மளுடைய கல்ச்சருக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்குது. ஈவன் அங்கே வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிப்பாங்கன்னு கேட்டால் ஆக மாட்டாங்க. ஸோ தே வில் பி ஹேவிங் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ எதுக்கு எடுத்தாலும் வந்து பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க, ஓகேயா. ஸோ வெஸ்டர்ன் சில்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயே பிறந்து வளர்ந்த சில்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. தே வில் பி அ இண்டிவிஜுவல் பர்சன், இண்டிவிஜுவலிஸ்டிக் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், ஓகேயா. ஸோ தட் இஸ் மேக்ரோ சிஸ்டம். லாஸ்ட் ஒன் இஸ் குரோனோ சிஸ்டம். It includes the changes in the environment of the individual that occurs over time. இந்த குரோனோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள், when a younger sibling is born, the entire pattern of the interaction that the child has earlier changes if in this situation the child is neglected due to change in the circumstances. இப்போ வீட்டில் ஒரே ஒரு பேபி தான் இருக்காங்க, அண்ட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்கிறாங்க. ஸோ இப்போ கவனம் எல்லாம் யார் மேலே போகும்? அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைல்டாக வீட்டில் எல்லா விதமான இண்டிபெண்டன்ஸையும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த அந்த பேபி, அந்த சைல்டு, திடீர்னு தம்பியோ தங்கச்சியோ வரும்போது பேரண்ட்ஸுடைய எல்லா அட்டென்ஷனும் வந்து அந்த சிப்ளிங்ஸ் மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு பொசசிவ்னஸ்னு ஒரு விஷயம் உருவாகுது, பார்த்தீங்களா. பட் அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி குரோனோ சிஸ்டம் வந்து இட் சேஞ்சஸ் ஓவர் டைம், ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். காலம் போக போக என்ன ஆகிடும், அது வந்து சேஞ்ச் ஆகிடும், ஓகேயா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் சிஸ்டம்லேயே நம்மளுடைய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ இந்த தியரி வந்து யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரோஃபெம்பிரனர் எக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி. ஸோ அவங்க கொடுத்த அந்த தியரி தான், ஓகே. ஸோ இது அல்லாமல் வேறு எது மூலயமா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சோஷியல் ஏஜென்ட்ஸ் தட் கைட் ஹியூமன் பிஹேவியர். ஸோ ஃபர்ஸ்ட்லி அவர் பேரண்ட்ஸ். ஸோ அதிகமான பிஹேவியர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் தான், ஓகே. பேரண்ட்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் சோஷியல் கான்டாக்ட் தட் த சில்ட்ரன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வி ஆர் பார்ன் இட் செல்ஃப், நம்ம யாரை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், நம்மளுடைய பேரண்ட்ஸை பார்க்குறோம், நம்மளுடைய அம்மாவை பார்க்குறோம், ஓகே. ஸோ அதுலேருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அம்மா என்ன பண்ணாலும், நம்ம அப்பா என்ன பண்ணாலும், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சர்க்கிள் என்ன பண்ணாலும் நம்ம அதை அப்படியே என்ன செய்வோம், நம்ம அவங்ககிட்டேருந்து வந்து நம்ம எடுத்துப்போம். லைக் எதுக்கு எடுத்தாலும் நம்ம அவங்கள தானே தேடி போகிறோம் நம்ம. லைக் டாக்கிங், ஈட்டிங், கைடிங், ரிவார்டிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு யார் பண்ணுறா, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க, ஓகே. தென் நெக்ஸ்ட் கம்ஸ் தி சிப்ளிங்ஸ். ஸோ அடுத்தது நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு அடுத்தது நம்ம யார் அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, நம்ம யாரை வந்து தேடி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சிப்ளிங்ஸ். ஸோ நம்ம சின்ன வயசில் சண்டை போட்டுட்ருப்போம், பட் when the time comes நம்மளுக்கும் நம்மளுடைய சிப்ளிங்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அவங்ககிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்ககிட்டேருந்து நம்ம எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, தாரே ஜமீன் பர்னு ஒரு ஃபிலிம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்எல்ஸ் கண்டிப்பாக அதில் வந்து அந்த பையனுடைய பிஹேவியர் பற்றி நீங்கள் பார்க்கணும். அந்த பையன் வந்து ஒரு பொய்யான ஒரு லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய அண்ணன் கிட்ட போய் கேட்பான். சரி, பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அடி விழுவும் இல்லையா. ஸோ சிப்ளிங்ஸ் கிட்ட போய் அப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எதெல்லாம் கேட்கறதுக்கு தயக்கப்படுறோமோ அதை போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட போய் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஷேர் பண்ணுவோம், நம்ம கேட்போம். ஸோ அவங்ககிட்ட நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், ஷேரிங், ரெஸ்பெக்டிங் தி அதர் பர்சன் ஸ்பேஸ், ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு அண்ட் ஆல்சோ கான்ஃப்ளிக்ட்டும் வரும், ஓகேயா. ஸோ எல்லாம் நம்ம ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாலும் ஒரு சில நேரம் நம்ம சிப்ளிங்ஸ் கூட என்ன பண்ணுவோம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், ஓகேயா.
ஸோ அவங்களுடைய அந்த கேரக்டர் பிஹேவியர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் என்வாயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹியூமனுடைய பேசிக் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் அப்படியே என்டையராக எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஸ்கூல் இஸ் அ சோஷியல் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். ஓகே, நிறைய புது ஃபேஸஸ் மீட் பண்ணுவோம், புது கேரக்டர்ஸ் மீட் பண்ணுவோம், நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படுது தெரியுமா. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்கிற பாண்டிங் மாதிரி கிடையாது, ஒரு சிப்ளிங்ஸ் கிட்ட இருக்கிற பாண்டிங் மாதிரி கிடையாது. இட் இஸ் அ ஸ்பெஷல் பாண்ட். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஏன்னா அங்கே தான் பியர் குரூப்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஏஜ் பசங்க அங்கே தான் இருப்பாங்க. அதனால் யூ வில் பி லைக் அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஸோ அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கும் வரும். Then next come the peer groups. Especially for the peers within the school system and beyond, child grows, peer becomes the major influencing group. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறானோ அதே தான் நானும் பண்ணுவேன், அவன் பைக் ஓட்டினா நானும் பைக் ஓட்டுவேன், அவன் வந்து கிரிக்கெட் விளாட்னா நானும் கிரிக்கெட் விளாடுவேன், அது மாதிரி வந்து அவன் என்ன கேர் பண்ண நானும் அவங்கள கேர் பண்ணுவேன் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உருவாகுது தெரியுமா. ஸோ அங்கே நம்மளுடைய பிஹேவியர் வந்து என்டையர்லி சேஞ்ச் ஆகும். அந்த பிஹேவியர் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸுக்குலாம் தெரியாது. ஓகே, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கோங்கிறது வீட்டில் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கோங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம், பியர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனால் டு பி சேட், இந்த சேட் பார்ட், நம்ம சில கெட்ட பழக்கங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பியர் குரூப் கிட்டேருந்து நம்ம என்ன செய்கிறோம், அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஓகே, தென் லாஸ்ட் கம்ஸ் தி மீடியா. இப்போவும் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஸ் டிஸ்கஸ்ட் இயர்லியர், கல்ச்சர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சேஞ்சிங் டைம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிடிஎஸ் அந்த கொரியன் அந்த கல்ச்சர் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி எக்கச்சக்கமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையை எடுத்தாலே ஃபோட்டோ எடுக்கிறோம், கை எடுக்கிறோம்னாக்கா உடனே நம்மளோட கை வந்து அந்த பிடிஎஸ் அந்த சிம்பிள், அந்த லவ் சிம்பிளை குறிக்கிறதுக்கு தான் நம்ம கை கொண்டு எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொரியன் கல்ச்சர் வந்து ரொம்ப இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. கொரியன் சம்மந்தப்பட்ட என்ன விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய ஈட்டிங் ஸ்டைல், அவங்களுடைய டாக்கிங் ஸ்டைல், அவங்களுடைய வாக்கிங் ஸ்டைல், அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய மேக்கப் சென்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்றைக்கி டாமினேட் ஆகி இருக்குது. எங்கேருந்து விஆர் ஃபேஸிங் ஃப்ரம் த விஆர், அதை வந்து பற்றி நம்ம எங்கே படிக்கிறோம், அதை பற்றி மீடியாவில் நம்ம படிக்கிறோம். ஸோ இதனால் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் இதாக ரொம்ப நீங்கள் கொரியனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க, வந்து இந்த கிம்ச்சி அது இதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவர் கேரக்டர் இஸ் சேஞ்சிங், அவர் பிஹேவியர், அவர் என்டையர் பர்சனாலிட்டி இஸ் சேஞ்சிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஹேவியர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆஸ் வி நோ ஆல்ரெடி சைக்காலஜி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர். இந்த பிஹேவியர்லாம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் லெசனில் நம்ம பார்த்தோம். ஸோ தட்ஸ் தி end of the lesson. So inshallah we will be continuing to third lesson in the next video. Thank you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.